ஸ்டோன் பெஞ்சுன்னு ஒரு கம்பெனி ஒன்று ஆரம்பிக்கணும். ஃபிலிம் ப்ரொடக்ஷன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபிலிம் டைரக்ட் பண்ணுன்றது என்னோட கனவாக இருந்துச்சு. அப்புறம் படங்கள் டைரக்ட் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஒரு ஸ்டோன் பெஞ்சுன்னு ஒரு கம்பெனி ஆரம்பித்து அது மூலமாக படங்கள் பண்ணணும். ஸோ எப்படிப்பட்ட படங்கள் பண்ணுன்றது என்னோட ஒரு பர்சனலாக இந்த மாதிரி படங்கள்லாம் பண்ணுன்ற மாதிரி ஆரம்பித்த கம்பெனி தான். அதில் எனக்கு மை ட்ரீம், அதாவது வந்து நான் யூஸ்வலாக வந்து ஸ்டோன் பெஞ்சில் எல்லா படத்துக்குமே வந்து கார்த்திக் சுப்ராஜ் ப்ரெசன்ஸ் தான் போடுவோம். அண்ட் ப்ரொடியூசர் வந்து கார்த்திகேயன் அப்படி இருக்கும். நானாக கேட்டு ப்ரொடியூசர் பேர்லேயும் என் பேரை போடுங்கன்னு சொன்ன ஆசைப்பட்ட ஒரு படம் இது. திஸ் இஸ் மை ட்ரீம் டு பி லைக் ப்ரொடியூசர். ஸோ ஷோமி அவர் பேசும்போது ஒரு ஒரு எமோஷனல் இது இருந்துச்சு. நான் ஷோமி அதே மாதிரி தான். நான் ஈஸ் பிஃபோர் மேக்கிங் திஸ் ஃபில்ம் ஈஸ் அ வெரி வெல் நோன் டாக்குமெண்ட்ரி ஃபில்ம் மேக்கர். வார் டைமில் அந்த வார் டாக்குமெண்ட் பண்ணுறதுக்கு அவரோட முயற்சிகள் ரொம்ப அவர் ப்ரெஸ்ஸில் தான் இருந்திருக்காரு. ஈஸ் அ ஜேர்னலிஸ்ட். அண்ட் தென் அவரோட கதையை, ஷோமியோட கதையை அஸ் அ ஜேர்னலிஸ்ட் செல்ஃப் இஸ் ஒரு ஒரு பெரிய படம். அண்ட் அவருக்குள்ள அவ்வளோ கதைகள் இருக்கும். நான் வந்து இந்த மாதிரி ஒரு கேஷுவலான ஒரு மீட்டிங்லாம் ஷோமி நான் மீட் பண்ணேன். எனக்கு ஈழம் சார்ந்ததுக்கும் ஒரு 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 எமோஷனல் அட்டாச்மெண்ட் இருக்குது. என்ன சொன்ன மாதிரி கார்த்தி சொன்ன மாதிரி அந்த காட்சி பிள்ளைன்றது தான் என்னோட ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிம். அதுதான் நான் நாளைக்கு செலக்ட் ஆனேன். அதுவே வந்து அதை பற்றினத ஒரு ஷார்ட் ஃபிலிம் தான். அதாவது பேசிக்காக ஏன்னா அப்போது எனக்கு அங்கே இருந்தப்போ நம்ம ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கலான்னு சொல்கிறப்பே வந்து எனக்கு அந்த அந்த ஒரு ஒரு ஃப்ளைட்டு இப்போ நார்மலாக வந்து நம்ம சின்ன வயசுலலாம் நம்மளுக்கு ஒரு ஏரோப்ளைன் போகுது அப்படின்னா அதை பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். ஸோ ஒரு மதுரையில் ஒரு பசங்களுக்கு, ரிக்ஷாவில் போயிட்டு இருக்க பசங்களுக்கு ஒரு ஏரோப்ளைன் எந்த மாதிரி ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. அதே நேரத்தில் ஒரு சோறு ஊட்டி விடுற ஒரு குழந்தை, ஒரு ஒரு அம்மா வந்து குழந்தைக்கு சோறு ஊட்டிகிட்டு இருக்காங்க மொட்டை மாடியில். அவங்க வந்து அந்த ஏரோப்ளைனை காமிச்சு விளையாட்டு காமிச்சு சோறு ஊட்டி விடுவாங்க. ஸோ இந்த மாதிரி இன்னும் ஒவ்வொருத்தருக்கும் அது வந்து ஓகே ஒரு 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 மொமெண்ட் ஆஃப் ஒரு ஒரு சின்ன ஒரு ஜாய், ஒரு சந்தோஷம், ஒரு எக்ஸைட்மெண்ட் கொடுக்குற ஒரு மொமெண்ட்டாக இருக்கும். ஸோ அதே ஒரு ஏரோப்ளைன் சத்தம் வந்து அங்கே ஈழமில் இருக்கிற ஒரு பசங்களுக்கு என்ன மாதிரி ஒரு மனநிலையும் என்ன மாதிரி பயத்தை கொடுக்கும் அப்படின்றதான் அந்த ஷார்ட் ஃபிலிம். காட்சி பிள்ளை யூடியூப்பில் கூட இருக்குது. ஸோ அதுதான் என்னோட ஃபஸ்ட்டு நாளைக்கு செலக்ட் ஆனது. என் என்ட்ரி வந்து அதுதான். ஸோ அப்போலேருந்தே வந்து அந்த கதைகள், அதாவது பேசிக்கலி பியானிஸ்ட்னு ஒரு படம் இருக்குது. ஏன்னா நம்ம போர் இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா கிளாசிக் ஃபிலிம்ஸ், வார் ஃபிலிம்ஸ், வார்னா அவர் சொன்ன மாதிரி சண்டை ஆக்ஷன் ஃபிலிம்ஸ் கிடையாது. இப்போ 1917 இந்த மாதிரி நிறைய படங்கள் வந்து வார்க்குள்ளே ஆக்ஷனை காட்டுற மாதிரி நிறைய படங்கள் இருக்குது. அதே நேரத்தில் நம்ம கிளாசிக்காக நம்ம சொல்ல போகிற படங்கள் லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் சொன்னார். அந்த மாதிரி பியானிஸ்ட்னு ஒரு படம் இருக்குது. அதில் வந்து ஏன்னா நம்மளுக்கு வந்து அந்த இது தெரியாது. நம்ம வந்து வேர்ல்டு வார் 2ல் அங்கே நடந்த அந்த ஹோலோகாஸ்ட் இந்த இதெல்லாம் நம்மளுக்கு பெருசாக நம்ம அந்த டைமில் பார்த்தது கிடையாது. ப்ளஸ் அந்த லைஃப்பை நம்மளுக்கு தெரியாது. அந்த பியானிஸ்ட்ன்றது ஒரு பியானோ பிளேயரை பற்றின ஒரு படம். அதில் ஒரு சீன் இருக்கும். அவரால் வீட்டை விட்டு வெளில போக முடியாது. வெளியில் வார் நடந்துட்டு இருக்கும். அவர் வந்து ஒரு மறைஞ்சு ஒரு வீட்டுக்குள்ளே வந்துடுவார். அப்போது ரொம்ப நாள் கழித்து ஒரு பியானோவை பார்ப்பார் அவர். அந்த 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 பியானோ பிளேயர் வந்து ஒரு பியானோவை பார்ப்பார். ஸோ அவர் வந்து ஒரு ஆர்டிஸ்ட், இஸ் அன் ஆர்டிஸ்ட், ஒரு மியூசிஷியன். அப்படின்றப்போ அவனுக்கு பியானோவை பார்க்கும்போது என்ன மாதிரி உணர்ச்சிகள் வரும். ஸோ அவனுக்கு ப்ளே பண்ணணும்னு கை போகும். ஆனால் அவன் ப்ளே பண்ணான்னா அந்த மியூசிக் வந்து வெளியில், அந்த சத்தம் வெளியில் கேட்டுச்சுன்னா அவன் வந்து உயிரை ஓடுறது கூட இது இருக்கும்ல. ஸோ அப்போ வந்து அவன் பியானோவே டச் பண்ணாமல் ப்ளே பண்ணுவான். அப்படி ஒரு சீன் இருக்கும். அந்த படம் முடிஞ்சால் பாருங்கள், அப்படின்னு நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அது ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. அது வந்து எனக்கு மொத்தமாக அந்த வாரோட நான் அந்த மனநிலை இப்படி இருக்கும் அப்படின்றத வந்து எனக்கு பயங்கரமாக கடத்தின ஒரு படம். ஸோ இந்த மாதிரி படங்கள் பண்ணணும், இந்த மாதிரி படங்கள் தயாரிக்கணும். ஏன்னா அப்போ வந்து நான் வந்து ப்ரொடியூசர் ஆகணும்லாம் நினைக்கல, டைரக்டர் ஆகணுன்றது முயற்சி பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இந்த மாதிரி பண்ணணுன்றது ஒரு ஒரு ஆசை இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்படி நான் ஷோமியை மீட் பண்ணும்போது, ஏன்னா நான் சொன்ன மாதிரி ஐடியில் இருக்கும்போது பெங்களூரில் இருந்து இங்கே நம்ம ஒரு மனித சங்கிலி இதெல்லாம் நடத்துனாங்க. அப்போ நான் இங்கே வந்து இருந்திருக்கேன். இங்கே வந்து அந்த போராட்டத்தெல்லாம் கலந்துட்டு. ஸோ அப்போலேருந்தே எனக்கு ஒரு அதில் ஒரு இது இருக்குது, ஒரு எம்பத்தி தான். அந்த அது உணர முடியும் என்னால். அதை வந்து எப்படியாவது த்ரூ ஆர்ட் ஃபார்ம், த்ரூ சினிமா கொண்டு வரணுன்றது தான். ஏன்னா ஐ ஆல்வேஸ் பிலீவ் லைக் சினிமா இஸ் மோர் ஆஃப் an art is a weapon. That weapon மட்டும் இல்லை, ஐ திங்க் டு எக்ஸ்பிரஸ் ஸ்டோரிஸ், ஐ திங்க் யூஸிங் ஆர்ட், அதுக்கு தான் சினிமா. அதை மீறி இந்த கலெக்ஷன் பணம் பண்ணுறதுக்கு அதெல்லாம் இஸ் பார்ட் ஆஃப் த திங். பட் ஆனால் வந்து டு எக்ஸ்பிரஸ் சம்திங், டு டெல் ஸ்டோரிஸ், தட் இஸ் நாட் நம்மளாம் பார்த்திராத, நம்மளாம் கேட்டிராத கதைகளை சொல்கிறது தான் சினிமா. அது தாக்கத்தை ஏற்படுத்துகிற மாதிரி படங்கள் பண்ணணுன்றது தான். ஸோ அப்படி நான் ஷோமியை மீட் பண்ணேன். அப்போ வந்து அவரோட டாக்குமெண்ட்ரிஸ்லாம் பார்த்துருக்கேன்.
ஸோ அப்படி இருக்கும்போது அதே நேரத்தில் அவர் பாலுமகேந்திரா சார்கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணவர். ஸோ பாலுமகேந்திரா சாரை பற்றி நிறையா கதைகள் சொல்லுவார். ஸோ அப்போ ஷோமி வந்து நீங்கள் ஃபீச்சர் ஃபிலிம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது நான் அவர்கிட்ட நிறையா கதைகள் கேட்டேன். மாதிரி வந்து சொல்லுங்கள் ஷோமி, நம்ம வந்து ஏதாவது ஒரு ஒரு லோ பட்ஜெட் அந்த மாதிரி இருந்தால் ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஏன்னா பிகாஸ் எனக்கு அது ஒரு ட்ரீம், ஒரு ப்ராப்பர் ஒரு ஈழம் ஃபில்ம் மேக்கர், ஒரு ஈழம் ஸ்டோரியை ஒரு மெயின் ஸ்ட்ரீம் தமிழ் சினிமாவில், மெயின் ஸ்ட்ரீம் இந்தியன் சினிமாவில் ஒரு மெயின் ஸ்ட்ரீம் தியேட்ரிக்கல் ஆடியன்ஸ்க்கு ப்ரெசென்ட் பண்ணோம் அப்படின்றது ஒரு ட்ரீமாக இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு கதை சொல்லுங்கன்னு சொன்னேன். ஸோ நிறைய கதைகள் சொல்லும் போது இது ஒன்று சொன்னார். இந்த மாதிரி வந்து ஒரு வெட்டிங் நடக்குது, அந்த வெட்டிங் நைட்டில் நடக்கிற ஈவெண்ட்ஸ்னு சொன்னார். ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு கதை, ரொம்ப ஒரு எமோஷ்னலான இது. ஆனால் அதே நேரத்தில் ஒரு ப்ராப்பர் த்ரில்லர். இது வந்து ஒரு சர்வைவல் த்ரில்லர்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு வார் பற்றின எந்த ஐடியாவும் இல்லை, அதை பற்றிலாம் தெரியல அப்படின்னாலுமே ஒரு படமாக பார்த்தாலும் த வே இட் இஸ் பீன் மேட், த வே இட் இஸ் ரிட்டன், அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு ப்ராப்பரான ஒரு த்ரில்லர் பார்க்குற ஒரு அனுபவத்தை அந்த படம் கொடுக்கும். ஸோ அதனால தான் நான் திரும்ப சொல்கிறது வந்து என்னென்னா, திஸ் இஸ் லைக் அ மெயின் ஸ்ட்ரீம் ஃபில்ம். இட்ஸ் நாட் லைக் ஒரு 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 ப்ரொபகண்டாவோ இல்லை ஒரு ரொம்ப டூ ஆர்ட்ஸி ஃபில்ம் நம்மளால் ரிலேட் பண்ண முடியாது, இல்லை ரொம்ப ப்ரீச்சியாக அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. இது வந்து ஒரு கதையாக தனியாக பார்த்தீங்கனாலுமே இது உலகத்தில் எங்கே வேணால் பொருத்தி பார்க்கக்கூடிய ஒரு கதையாக தான் இருக்கும். அது இப்போ இருக்கிற டைமில் ரொம்ப ரிலவெண்ட்டான கதையாக அது அமைஞ்சிருச்சு. ஏன்னா இப்போ ஈரானில் வார் நடந்துட்டுருக்கு, அதனால வந்து கேஸ் சிலிண்டர் கிடைக்கல, அதனால இங்கே ஒரு கல்யாணம் நிற்கிது, நம்ம ஊரில் கல்யாணம் நிற்கிது. ஸோ ஒரு வாரோட எஃபெக்ட் வந்து நம்ம ஊருக்கு வருதுன்றப்போ வார் நடந்துட்டு இருக்க இடத்துல ஒரு கல்யாணம் எப்படி நடந்திருக்கும் அப்படின்றத ஒரு ஒரு சுவாரஸ்யங்கள் கலந்து ஒரு எமோஷன் கலந்து பரபரப்பாக சொல்லப்பட்ட ஒரு படம். அந்த சூப்பராக பண்ணியிருக்காங்க ஹோல் டீம், லைக் சோமிதரன், டிஓபி, எடிட்டர், த என்டையர் கேஸ்ட் அண்ட் க்ரூ. அந்த எல்லாரோட பர்ஃபார்மன்ஸஸும் ரொம்ப சூப்பராக இருக்குது. நவீன், சனந்த், ரூபா, கபிலா மேம் அண்ட் ஆல் த ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்து ரொம்ப நேச்சுரலாக, அதாவது வந்து அவங்க சோமிதரன் சொன்ன மாதிரி தான் அந்த வாழ்க்கை அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு வர ஒரு 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 உணர்வு அந்த படம் கொடுக்கும். அண்ட் இந்த படத்தை நாங்கள் ஆல்ரெடி ரொம்ப நாளைக்கு முன்னாடி முடிச்சுட்டு நிறைய பேர்ட்ட நான் போட்டு காமிச்சிருக்கேன். இது வரைக்கும் இந்த படம் பார்த்த எல்லாருமே இந்த படத்தை ரொம்ப கனெக்ட் பண்ணி ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. ஸோ ராணாவுக்குமே வந்து நாங்கள் படம் அவர் ஜஸ்ட்டு படம் பார்த்துட்டு இமீடியட்லி ஹி வாஸ் ரெடி டு கம் அஸ் அ கோ ப்ரொடியூசர் அண்ட் தென் ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு ரெடி ஆனாங்க. ஏஜிஎஸும் அதே மாதிரி தான் படம் பார்த்துட்டு தேவர் லைக் இது நாங்கள் தமிழ்நாடு ரிலீஸ் பண்ணுறோன்னு சொன்னாங்க. விதுஷும் படம் பார்த்துட்டு ஈஸ் லைக் ரிலீஸிங் ஓசி. ஸோ டெஃபினட்டாக அந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. அண்ட் இது ஒரு நல்ல ஒரு டேட்டில் ஒரு ப்ராப்பர் ரிலீஸ் ஒன்று கொடுக்கணுன்னு தான் அந்த குட் ஃப்ரைடே வீக்கெண்டுக்கு ரிலீஸ் பண்ணுறோம். அண்ட் ஐ எம் வெரி கான்ஃபிடென்ட் அண்ட் ஆல்சோ ஐ எம் ஹோப்பிங் தட் நம்ம ஆடியன்ஸ்க்கு இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன். I'm feeling really happy and proud that we have made this film to be like அதான் சொன்ன மாதிரி நான் ப்ரொடியூசராக இந்த படம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் போட்டுக்கிறதுக்கு பெருமைப்படுற ஒரு படம். இது ரொம்ப ஆசையாக உங்கள் எல்லாருக்குமே மக்களுக்கு ரிலீஸ் பண்ணுறோம். ப்ளீஸ் டூ சப்போர்ட் அஸ் அண்ட் ஐ எம் ஷூர் திஸ் ஃபில்ம் வில் யூ ஆல் லவ் திஸ் ஃபில்ம். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் எல்லோரும் உங்கள் டைம் எடுத்துகிட்டு இவ்வளோ டிராஃபிக்கில் இந்த ஈவினிங் ஈவெண்ட்டுக்கு வந்து இங்கே உட்காந்து ஒவ்வொருத்தர் பேசுது அவரை கவனமாக கேட்டு அண்ட் உங்கள் அப்ளாசஸ் உங்கள் கிளாப்ஸ் எல்லாம் எங்களை என்கரேஜ் பண்ணுறது ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னன்னா நிறைய படம் பண்ணிகிட்டு இருக்கேன், பிஸியாக இருக்கேன், பெரிய பெரிய ஃபிலிம்ஸ் பண்ணுறேன், சின்ன ஃபிலிம்ஸ், ஐ எம் டூயிங் ஆல் கைண்ட் ஆஃப் ஃபிலிம்ஸ். பட் இந்த ஃபிலிம் வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஃபிலிம். ஏன்னா எனக்கு மட்டும் இல்லை, டீமில் லைக் டிக்கெட் ஃப்ரம் கார்த்திக் சார்லேருந்து ஒவ்வொரு டெக்னீஷியன் இந்த கதை கேட்டாங்கன்ட்டு எல்லாருக்குமே இந்த படம் அவ்வளோ பிடிக்கும், இந்த கதை அவ்வளோ பிடிக்கும். பட் இந்த ப்ராசஸ் ரொம்ப பிடிச்சிது. எனக்கும் ஒரு பெரிய சேலஞ்சாக இருந்துச்சு. எல்லாருமே புது ஆக்டர்ஸ், தியேட்டர் பண்ணாங்க, ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணாங்க, சம் ஆர் ஃப்ரம் லண்டன், சம் ஆர் ஃப்ரம் லைக் சோமிதரன் என்ன பண்ணாரு, நான் நடிக்கிற என் கூட இருக்கிற டீம், நான் வந்து இதில் ஒரு கேப்டனாக நடிச்சிட்டு இருக்கேன். ஐ கான்ட் டீட்டெயில்ஸ் எதுவும் சொல்ல முடியாது என் கேரக்டரை பற்றி. பார்த்தா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்லேருந்து லைக் அஸ்ஸாம், பாம்பே, மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, ஒவ்வொரு கேரக்டர் ஒவ்வொரு லாங்குவேஜ் ஆத்தென்டிசிட்டி வேணும்னு சொல்லி ஒவ்வொரு ஆர்டிஸ்ட் அங்கேருந்து ஆடிஷன் பண்ணி எடுத்துகிட்டு வந்து ஆன்சைட்ஸ் ஒர்க் பண்ணி அண்ட் சூப்பரான ப்ரெப் பண்ணும். அண்ட் இந்த ப்ரெப்புக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான திங் என்னன்னா ப்ரொடக்ஷன் ஹவுஸ். காஸ்டிங் ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்டு காஸ்டிங் பண்ணி எல்லா வசதியும் கொடுத்து ஷூட் பண்ணுறதுக்கு எங்களை கூப்பிட்டாங்க. பட்
அவங்க கொடுத்த ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா எனக்கு மட்டும் இல்லை, ஸ்பெஷலி ஸ்டோன் பெஞ்ச் எனக்கு எதுக்கு ஸ்பெஷல்னா, நான் இப்போதுக்கு 5 படம் முடிச்சிட்டேன். இட்ஸ் பிகம் அ ஹோம் ப்ரொடக்ஷன் ஃபார் மீ. பட் ஆல் ஆர் ஈக்குவல். இங்கே ஒரு ஈக்குவாலிட்டி இருக்கும், ஒரு கேடர் இருக்காது. ஓகே, பெரிய ஆக்டர், சின்ன ஆக்டர், பெரிய டைரக்டர், சின்ன டைரக்டர் கிடையாது. We all are equal here. We work for cinema, we live for cinema, and our passion is to make cinema and meaningful films. So thank you, Karthik sir, for inspiring many actors, many directors, and many technicians to be vocal about stories and giving the discipline. ஏன்னா எங்கேயோ ஒரு பயம், நடிக்கும் போது நடித்ததுக்கப்புறம் கார்த்திக் சார் பார்ப்பாரு, அவருக்கு பிடிக்குமா பிடிக்காதா, நாங்கள் நல்லா நடித்தோமா இல்லையா அந்த ஒரு பயம் இருக்கும். எனக்கு அந்த பயம் இருந்துச்சு. பட் ஐ ஹோப் ஐ லிவ்ட் அப் டு த கேரக்டர். அண்ட் திடீர்னு எனக்கு ஒரு கால் வந்துச்சுங்க சடன். ஐ வாஸ் டூயிங் லைக் சோமி சொன்ன மாதிரி லைக் பிஸியாக இருந்தேன் வெப் சீரிஸ் அண்ட் ஃபிலிம்ஸில். ஒரு கால் வந்துச்சு, ஹாய்ங்க நான் கார்த்திகேயன் பேசுகிறேங்க. ஹாய் சார்ன்னு ஒரு ப்ராப்பராக ஒரு இங்கிலீஷ் தமிழ் மிக்ஸ்ட் ஆக்சென்ட்டில் பேசினார். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, சரி கேட்கலாம். ஸோ பேசும்போது யுஎஸ் தமிழா சென்னை தமிழான்னு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன்னா. பட் வி ஹாவ் அன் இன்ட்ரெஸ்டிங் ஸ்கிரிப்டுங்க அண்ட் ஐ வாண்ட் யூ டு பி இன் திஸ் ஃபிலிம் அண்ட் ஐ வாண்ட் யூ டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிமுங்க அப்படி இப்படி பேசினார். சார் கேட்குறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது சார். ஐம் வெரி மச் இன்ட்ரெஸ்டட் சார். கதையை கேட்குறேன் சார். கேட்டதுக்கப்புறம் நான் கால் பண்ணேன். சார் கங்க்ராச்சுலேஷன்ஸ் பிஃபோராகவே. ஏன்னா இப்படி ஒரு கதை சொல்லணுன்னா ஒரு டைரக்டருக்கு வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல ப்ரொடியூசர்னால் காசு இருக்கிற ப்ரொடியூசர் இம்பார்ட்டண்ட். அட் த சேம் டைம் அதுக்குள்ளே இருக்கிற ஒரு இந்த எசன்ஸ் இருக்குல்ல, அது சோல் இருக்குல்ல, புரிஞ்சுக்கிற ஒரு ப்ரொடியூசர் வேணும். ஸோ கார்த்திகேயன் சார், யுவர் பெட் இஸ் ரைட். யூ காட் த ரைட் ஃபிலிம் அண்டர் ஸ்டோன் ப்ரொடக்ஷன் அண்ட் ஐம் ப்ரவுட் ஆஃப் ஸ்டோன் ப்ரொடக்ஷன் ஃபார் producing this beautiful, meaningful film and presenting this to a Tamil audience, not only Tamil audience, throughout the world cinema, where people will watch this film and feel every actor, every talent who has given their soul to these characters and the film. So you will all love this film. And Somidharan, thank you for now அந்த கேரக்டரில் என்னை இமேஜின் பண்ணதுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொன்னேன் சோமிதரனுக்கு. ஏன்னா தெரியாது, அம்மு படம் பார்த்ததுக்கப்புறம் தான் அவர் டிசைட் பண்ணார் ஐ வுட் பி அ ரைட் பர்சன் ஃபார் தட். பட் அம்மு கேரக்டர் வந்து அது ரொம்ப சைக்கோட்டிக் கேரக்டர் இது. பட் திஸ் இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட் கேரக்டர். அண்ட் அவரோட இன்புட்ஸ், அங்கே நடந்த விஷயம் எல்லாம் கேட்கும்போது ஐ ஃபெல்ட் வெரி ஹாப்பி. அண்ட் ஐ வில் நாட் டேக் மச் ஆஃப் டைம். ஐ தேங்க் ஈச் அண்ட் எவ்ரி ஒன், எவ்ரி டேலண்ட், எவ்ரி ஆர்டிஸ்ட். Pera, like I thank everyone because I learnt a lot while this process. And Sanath, man, it was great working with you, especially in the climax. I've given a hint. So climax will be a very, very interesting one. So thank you so much, Stone Production, Karthikeyan, Kalyan, everyone on the stage, and this guy, the cinematographer. Nangallar, at least we had 1 hour, 2 hours of sleep. எங்களுக்கு இருந்துச்சு, எங்களுக்கு ஒரு சான்ஸ். அவர் தூங்கவே மாட்டாருங்க, அவர் படுக்கவே மாட்டார். ஜாம்பி, ரியலி ஜாம்பி. அண்ட் ஷூட் பேக்கப் சொன்னதுக்கப்புறம் நாங்கள் எல்லாரும் போய் ரூமில் அட்லீஸ்ட் வில் டேக் சம் ரெஸ்ட். அவர் வந்து கடலில் பார்த்து அப்படியே தீர்க்கமாக யோசனை பண்ணிட்டு நான் நினைச்சேன் ஷார்ட்டாக யோசிக்கிறாரு. அவர் தூங்க மாட்டேன், படம் முடிகிற வரைக்கும் தூங்க மாட்டேன்னு சொல்லிட்டார். பட் படம் முடிச்சதுக்கப்புறம் தூங்கினார். அண்ட் ரூபா, கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் பீயிங் பார்ட் ஆஃப் திஸ் பியூட்டிஃபுல் ஃபிலிம் அண்ட் ஸ்டோன் பெஞ்ச். அண்ட் ஐ நாட் டேக் மச் டைம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ப்ரெஸ் மீடியா. Love you for the support. Keep supporting me and keep supporting my films. Neelira April 3rd release ஆகுது. And sure உங்க எல்லாருக்கும் பிடிக்கும். And this is my gut feeling. படம் பார்த்து நீங்களே word of mouth spread பண்ணி ஆடியன்ஸை உள்ளே கொண்டு வருவாங்க. This is my bet and gut feeling. So thank you so much. Thank you for taking time and coming here. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். என் பேரு ரூபா கொடுவாயூர். நான் தெலுங்கு இண்டஸ்ட்ரியிலிருந்து வந்துட்டேன். அண்ட் தமிழ் மக்களுக்கு, தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு, தமிழ் மீடியாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எதுக்குன்னா, எனக்கு திஸ் இஸ் மை செகண்ட் ஃபிலிம் இன் தமிழ். எனக்கு ரொம்ப அழகான, ரொம்ப மெமரபிளான ரோல்ஸ் கொடுத்துட்டாரு இந்த இண்டஸ்ட்ரி. என்னோடய ஃபர்ஸ்ட் ஃபிலிம் யமகாதக்கு ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்டாரு. இப்போது இன்னும் ஸ்பெஷலான ஃபிலிம் எனக்கு நீலிரா. எனக்கு மட்டும் இல்லை, எல்லாரும் தமிழ் மக்களுக்கு இது ரொம்ப ஸ்பெஷலான ஃபிலிம் ஆகும். எல்லாரும் சொல்கிறது மாதிரி
நம்ம நிறைய படங்கள் பார்த்துட்டு ஒரு 2 டீம்ஸ் ஃபைட் பண்றாங்கன்னா நமக்கு ஒரு வாருக்கு அப்புறம் என்ன தெரியும், ஒரு வெப்பன்ஸ் இருக்கும், கன்ஸ் இருக்கும், ஸ்ட்ரகிள் இருக்கும்னு தெரியும். பட் ஆனா அது மிடில் இருக்கிற மக்கள் தான் அதிகமா ஸ்ட்ரகிள் பண்ணுவாரு. அவங்க பண்ணுவார், ஒரு எமோஷ்னலான வார் பண்ணுவாங்க. அது பத்தி நம்ம பேசணும்னு நினைச்சிட்டு ஒரு ஃபிலிம் நம்ம நீலிரா லாங் நைட். அந்த நைட்ல என்ன நடக்கிறதுன்னு பார்க்கும்போது இட் வில் லீவ் அ டீப் இம்பேக்ட் ஆன் எவ்ரிபடி இஸ் வாட் நான் நம்புறேன். அண்ட் இந்த வாய்ப்பு கொடுக்கறதுக்கு எனக்கு ஃபர்ஸ்ட்லி ஐம் கார்த்திக் சுப்ராஜ் சார், ஐம் ரியலி பிக் ஃபேன் ஆஃப் யுவர் ஒர்க் சார். ஹிஸ் ஃபிலிம் மேக்கிங் ஸ்டைல் நான் இல்லை, தமிழ்நாட்டில் தெலுங்குல எல்லாம் இந்தியாவில் இருக்க சாருக்கு ஃபேன்ஸு அவங்க ஃபிலிம்ஸ்க்கு. அண்ட் நாட் ஓன்லி ஆஸ் அ ஃபிலிம் மேக்கர், ஒரு ப்ரொடியூசராகவும் போல்டான ஃபிலிம்ஸு, மீனிங்ஃபுல்லான ஃபிலிம்ஸு ஸ்க்ரீனுக்கு கொண்டு வர்றது ஒரு ஆள் அவங்க. ஸோ ஐம் ரியலி தேங்க்யூ சார். ஒரு நீலிரா மாதிரி ஒரு ஃபிலிம் ட்ரஸ்ட் பண்ணி யூ வாண்டட் டு ஷோ இட் டு த வேர்ல்ட். தமிழ் மக்கள் இதுக்கு இந்த ஃபிலிம் கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃபார் ட்ரஸ்டிங் திஸ் ப்ராஜெக்ட். அண்ட் எனக்கு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு ஸ்டோன் பெஞ்ச் ஃபிலிம்ஸில் பீங் அ பார்ட் ஆஃப் யுவர் ப்ரொடக்ஷன் இட் மீன்ஸ் அ லாட். அண்ட் ரொம்ப ரொம்ப நன்றி அதுக்காக. அண்ட் என்னோட டிரெக்டர் சோமேத்ரன் சார், ஐல் பி ஃபரெவர் கிரேட்ஃபுல் சாருக்கு. ஏன்னா எனக்கு நான் ஒரு கிளாசிக்கல் டான்சர் பேசிக்காவே. அண்ட் லைக் அப்பார்ட் ஃப்ரம் லைக் த வேர்ல்ட் இஸ் கோயிங் டு டாக் அபவுட் சோமேத்ரன் சார். இந்த ஃபிலிம்க்கு அப்புறம் அவங்க விஷன், அவங்க டீட்டெயிலிங் ஃபிலிம்ல எல்லாரும் ஐ வாண்டட் டு டெல் அபவுட் அந்த ஐடென்டி கார்டு சொல்ல முடியாதா சார்? ஓகே, இது எனக்கு ரொம்ப இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டாரு, நீ எதுவுமே சொல்லக்கூடாது, உங்க பேரும் நீங்க சொல்லக்கூடாது சார். எப்படி நான் என்ன சொல்லணும் சார்ன்ட்டு ஃபிலிமில் பாருங்க, என்ன நான் நல்லா பண்ணிட்டேன்னு மட்டும் நீ சொல்லுன்னு சொல்லிட்டாரு. ஸோ ஆமாம், ஸோ அவங்க டீட்டெயிலிங், அவங்க விஷன், எப்படி எமோஷன்ஸ்னு அவர் ஸ்க்ரீனில் பேலன்ஸ் பண்ணிட்டாரு, அதெல்லாம் பார்த்து ஐ திங்க் த ஹோல் தமிழ் இண்டஸ்ட்ரி இஸ் கோயிங் டு செலிப்ரேட் சோமேத்ரன் சார் ஆஃப்டர் திஸ் ஃபிலிம். அண்ட் எனக்கு ரொம்ப அதிகமாக especially I'm grateful for him because நான் 4 படம் பண்ணிட்டு நிறைய பீப்புள் எனக்கு காம்ப்ளிமெண்ட் கொடுத்துட்டாரு, உங்கள் கண்ணு ரொம்ப நல்லா இருக்கும், எக்ஸ்ப்ரெசிவாக இருக்கும். பட் யாரும் எனக்கு ஒரு க்ளோஸ் ஷாட் வைக்கல இப்போ வரைக்கும் சார். தேங்க்யூ சார். ரியலி சார், எனக்கு ரொம்ப ரொம்ப அது பார்த்து நான் ஸ்க்ரீனில் ஒரு 3 times அதை ரிப்பீட் பண்ணிட்டாரு. நான் அங்கே ஐ வாஸ் சிட்டிங் இந்த சேர், பட் நான் எங்கோ இருக்கு க்ளவுட்ஸில். ரொம்ப ரொம்ப நன்றி அதுக்காக. அண்ட் he takes care for his actors. எவ்வளோ ஸ்பெசிஃபிக்காக என்ன வேணாலும் இப்படி he sometimes shows ஆக்ட் பண்ணி அவங்க ஷோ பண்ணுவாங்க. ஸோ அவ்வளோ பியூட்டிஃபுல்லான டீம், ஒரு ஸ்ட்ராங்கான டீம் கிட்ட நான் ஒர்க் பண்ணுறது ஐ திங்க் ஐ எம் ரியலி பிளெஸ்ட். அண்ட் கார்த்திகேயன் சார், it's really my blessing உங்கள் ஸ்டோன் பெஞ்ச் ஃபிலிம்ஸில் பீங் அ பார்ட் ஆஃப் ஸ்டோன் பெஞ்ச் ஃபிலிம்ஸ். ஸோ அண்ட் எல்லா ஆக்டர்ஸ்க்கு మా తెలుగు నవీన్ చంద్ర సార్, అడాప్టెడ్ సన్ ఆఫ్ తమిళనాడు. సో నవీన్ చంద్ర సార్కి అండ్ హీస్ గోయింగ్ టు అగైన్ అమేజ్ యూ ఇన్ ద ఫిలిం. అండ్ నమ్మ సనత్ తెలుగు వీసే మా సనత్ లైక్ దట్ వేరే మీనింగ్ வருமா? సో సనత్ అండ్ విదు, தார்மிகா, சித்து, எல்லாமே. ஸோ அண்ட் எஸ்பெஷலி நம்ம டிஓபி சார் பிரதீப் சார் ரொம்ப நல்லா காட்டிட்டாரு. விஷுவல்ஸ் எல்லாமே எல்லாமே எமோஷன்ஸ் ரொம்ப நல்லா கன்வே ஆகும் உங்களுக்கு ஃபிலிமில். அண்ட் இட்ஸ் பியூட்டிஃபுல் டு வாட்ச் அண்ட் இட்ஸ் ஸோ கிராண்டியர் அண்ட் இட்ஸ் எமோஷனலி வெரி டீப். எவ்ரி ஃப்ரேம் டெல்ஸ் அ லாட் அபவுட் த லைஃப் ஸ்டோரிஸ் ஆஃப் ஸ்ரீலங்கன்ஸ். ஸோ அண்ட் கேசர் அவங்க பாரடைஸ் ஃபிலிம் ரொம்ப ரொம்ப ஐ எம் ஃபேன் ஆஃப் யுவர் ஒர்க் இன் தட் ஃபிலிம் சார். அண்ட் திருப்பி இன்னொரு இப்போது நம்ம ஃபிலிம்க்கு ஒர்க் பண்ணுறது ஐ எம் ரியலி கிளாட். அண்ட் யுவர் மியூசிக் ஆடட் மச் மோர் வேல்யூ நம்ம ஃபிலிமுக்கு. அண்ட் ஸோ ஐ திங்க் நான் பேப்பர் மறந்துட்டேன்.
ஸோ கொஞ்சம் எல்லாரும் டீமுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாத்துக்கும், அண்ட் மீடியாவுக்கு ரொம்ப நன்றி சப்போர்ட் பண்ணுறதுக்கு. அண்ட் ஐ ஹோப் நீலிரா உங்கள் எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் சம் ஃபிலிம்ஸ் entertain you, some films make you feel emotionally very deep, but some films make you think. நீங்கள் ஃபிலிம் பார்க்கறதுக்கப்புறம் நீங்களே வீட்டுக்கு போகிறது வேலை ரொம்ப திங்க் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்படி ஃபிலிம்ஸு ஓன்லி சில ஃபிலிம்ஸ் தான் இருக்கும். அந்த ஃபிலிம்ஸில் நம்ம நீலிரா இருக்கும்னு நான் கண்டிப்பாக நம்புகிறேன். ஸோ கண்டிப்பாக போய் ஃபிலிம் பாருங்கள். அண்ட் April 3 நீலிரா இஸ் கோயிங் டு பி இன் தியேட்டர்ஸ். தேங்க்யூ, ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படத்தில் நான் வேலை செஞ்சுன்ட்டு. ஏன்னா சோமி வந்து நாங்கள் எடிட் பண்ணுறப்போ அவரோட கதைகள்லாம் ரொம்ப நிறைய எனக்கு சொல்லிகிட்டே இருப்பார். ஸோ அந்த மாதிரி அவரோட பர்சனல் ஸ்டோரியில் வந்து ஒரு படமாக எடுக்கிறப்போ ஒரு முக்கியமான பார்ட்டாக இருந்ததுன்னு நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஐம் ட்ரூலி பிளெஸ்ட் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட். தேங்க்யூ சோமி, தேங்க்யூ கார்த்திக் சார், தேங்க்யூ கார்த்தியனா, தேங்க்யூ கல்யாண் சார், தேங்க்யூ ஸ்டோன் பேண்ட் ஸ்டுடியோ ஃபார் ப்ரொடியூசிங் திஸ். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். நீலிரா இந்த படம் வந்துட்டு என்னோடய ப்ராசஸில் என்னோடய கெரியரில் வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு படமாக இருக்கும். ஏன்னா இந்த படத்தில் நாங்கள் நடிச்சிருக்கோம் அப்படிங்கிறத தாண்டி அங்கே இருந்த மக்கள் எங்கள் கூட இருந்தனால நாங்கள் அந்த கேரக்டராகவே நிறைய வாழ்ந்திருக்கோம். ஸோ இந்த கேரக்டரை நம்பி என்னை இந்த கேரக்டரில் சூஸ் பண்ண சோமிதரன் சாருக்கு வந்துட்டு கண்டிப்பாக நான் ஒரு மிகப்பெரிய தேங்க்யூ சொல்லியே ஆகணும். அண்ட் இன்னைக்கு இருக்கக்கூடிய சிச்சுவேஷனில் இங்கே நிறைய ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க, வின்சன் அண்ணா சொன்ன மாதிரி. ஆனால் எத்தனை பேர் இந்த மாதிரி ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால் அது கொஸ்டின் மார்க் தான். ஸோ அந்த மாதிரி ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ண ஸ்டோன் பெஞ்ச் அண்ட் கார்த்திக் சுப்ராஜ் சாருக்கு கண்டிப்பாக ஒரு தேங்க்யூ சொல்லியே ஆகணும். அண்ட் நவயுகா அக்கா, அவங்கள வந்து ஸ்லாங்காக நாங்கள் எப்போவுமே டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்போம். எவ்வளோ லேட் நைட் போய் கேட்டாலும், அவங்க எவ்வளோ பிஸியாக இருந்தாலும், எவ்வளோ டவுட்ஸ் கேட்டாலும் திரும்பி திரும்பி அந்த வேர்ட்ஸ் உச்சரிப்பு ரொம்ப கரெக்டாக சொல்லி கொடுத்தாங்க, ப்ராப்பராக கைட் பண்ணாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் வந்து, நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே நாகர்கோவில். ஸோ இவங்க கூட பழக ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் எங்கள் ஊரோட ஃபுட்டுக்கும் அவங்க ஊரோட ஃபுட்டுக்கும் எங்களோட வார்த்தைகளுக்கும் அவங்களோட வார்த்தைகளுக்கும் நிறைய சம்பந்தங்கள் இருக்குது, நிறைய கனெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு நிறைய விஷயங்கள் நான் அவங்கக்கிட்ட தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ ஓவரால் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எனக்கு கிடைச்சது வந்து சோமிதரன் சாரால் மட்டும்தான். தேங்க்யூ ஸோ மச் சார். வணக்கம். ஆங்கராக இங்கேருந்து நிறைய பேசியிருக்கேன், எனக்கு என்ன பேசுன்னு தெரியல, கொஞ்சம் ஆங்ஷியஸாக இருக்குது. பட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் ஸ்டோன் பெஞ்ச், கார்த்திக் சுப்ராஜ் சார் அண்ட் சோமி சார், ரொம்ப ரொம்ப நன்றி. அந்த ஸ்லாங் வந்து ரொம்ப துல்லியமாக கஷ்டமாக இருக்கும், நம்ம பேசினது கிடையாது அப்படின்லாம் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டிஸ் இருந்தது. பட் எங்களை ட்ரஸ்ட் பண்ணி என்னை வந்து அந்த தமிழ் டப் பண்ண விட்டதுக்கு முதலாவது ரொம்ப ரொம்ப நன்றி சார். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது, ஏன்னா நான் கேட்டு அடம் பிடிச்சி வாங்கினேன். எனக்கு வந்து நான் டப்பிங் பண்ணுறேன், அது உங்களுக்கு செட் ஆகலைன்னா நீங்கள் வேறு யாராவது மாற்றிக்கோங்கன்னு சொல்லிட்டு என்னை ட்ரஸ்ட் பண்ணதுக்கு, மொத்த படத்துக்குமே என்னை ட்ரஸ்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஐயோ, தேங்க்யூ ஸோ மச். இங்கே இருக்கிற எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. பேப்பர் மாமா வந்து என்னோட பேரா வந்து பண்ணியிருந்தாங்க வின்சன் சார், ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். ஸ்ரீலங்கன் வாழ்க்கையை வந்து ஒரு கொஞ்ச நாள் வாழ முடிஞ்சதுக்கு நான் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கேன். ரொம்ப அழகான ஒரு படம். டெஃபினட்டாக சார் சொன்ன மாதிரி போரெல்லாம் தாண்டி ஒரு அதில் இருக்கிற வாழ்க்கை வந்து ரொம்ப ரொம்ப அழகாகவும் பியூட்டிஃபுல்லாகவும் இருக்குது. ஸோ கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும் நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி மேடம் எனக்கு திருப்பி எப்போ கிடைக்கும்னு தெரியல. ஸோ வந்து தமிழ் பேசுகிற பெண்கள் ஹீரோயின்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்காங்க, முன் வர மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லி நிறையா வீடியோஸ்லாம் நான் பார்க்குறேன். நான் நல்லா தமிழ் பேசுவேன், நான் நல்லா எஃபர்ட் போடுவேன். எனக்கு இந்த ஸ்டேஜை யூஸ் பண்ணி நல்ல வாய்ப்புகளும் வந்து நான் கேட்டுக்கிறேன். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு இங்கே உட்காந்துருக்கிற எல்லாத்துக்குமே ரொம்ப 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 நன்றி. லுக்கிங் ஃபார்வர்ட் டு ஒர்க் மோர் ஃபிலிம்ஸ். நிறைய வாய்ப்புகளுக்காகவும் கனவுகளோட காத்துட்ருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒரு மீனிங்ஃபுல் பியூட்டிஃபுல் சினிமாவோட பார்ட்டாக இருக்கிறதுக்கு. பெஸ்ட் விஷஸ் டு சோமி அண்ட் ஸ்டோன் பெஞ்ச், அண்ட் தேங்க்யூ ஃபார் மேக்கிங் சச் அ பியூட்டிஃபுல் ஃபில்ம், அண்ட் தேங்க்யூ ஃபார் மேக்கிங் மீ அ பார்ட் ஆஃப் இட். நீலிரா டெஃபினட்டாக ரொம்ப ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு ஃபில்மாக இருக்கும், ஒரு அன்ஃபர்கெட்டபிள் ஃபில்மாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண கார்த்திக் அண்ணன், கல்யாணம் 3 பேருக்கும் நன்றி. நான் முழுக்க சென்னையிலேயே பிறந்து வளர்ந்த ஒரு பையன். ஸோ எனக்கு இந்த படத்தில் வர வாழ்வியல் எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு. ஸோ சோமி அண்ணன்,
அவர் காமிச்ச நிறைய டாக்குமெண்ட்ரிஸ், அவர் சொன்ன நிறைய கதைகளை வச்சு தான் இதை பர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சது. ஆல்சோ இது நான் இதுக்கு முன்னாடி சின்னதாக ஷார்ட் ஃபிலிம் மாதிரி இந்த போர் சம்பந்தமான அந்த ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கேன். பட் இந்த படம் பண்ணுறப்ப தான் நிறைய பேரை சந்திக்க முடிஞ்சது, நிறைய பேர்கிட்ட பேச முடிஞ்சது, அவங்க கிட்ட இருந்த ஸ்டோரிஸ்லாம் கேட்க முடிஞ்சது. நிறைய கதை இருக்கு ஈழத்தை பற்றி. அதெல்லாம் கேட்க கேட்க ஆக்சுவலாக இன்னும் நிறைய படங்கள் வரணும். ஏன்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக அவ்வளோ எமோஷன்ஸ் அந்த கதையில் இருக்குது. ஸோ சீக்கிரம் நிறைய படங்கள் வரும்னு எதிர்பார்க்குறேன். ஆல்சோ இந்த படத்தை வெளியில் கொண்டு வர ஸ்பிரிட் மீடியா, அஹிம்சா, ஸ்டோன் பெஞ்ச் அண்ட் ஏஜஸ் எல்லாருக்கும் நன்றி. என் கூட ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ், காஸ்ட், க்ரூ எல்லாருக்குமே நன்றி. தேங்க்யூ ஸோ மச். திடீரென எதிர்பார்க்காமல் நடக்கிறத போல தான் வந்து ஒரு போர்க்கால வாழ்வுலையும் அந்த மாதிரி எதிர்பார்க்காம தான் ஒவ்வொரு விஷயம் நடந்துகிட்டே இருக்கும். இந்த பாட்டில் நம்ம பார்த்தது மாதிரி ஒரு டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது ஒரு எங்கேயோ குலைக்கிற ஒரு நாயுடைய அந்த குலைக்கிற சத்தம் வந்து அந்த அந்த இடத்தோட இதை அப்படியே மாற்றிடுது. ஸோ அப்படி எதிர்பாராத திருப்பங்களோட நிகழ்கிற ஒரு வாழ்க்கை தான் வந்து போரோட வாழ்க்கை. என்னோட சின்ன வயசில் போர் நடந்துட்டு இருக்கும்போது, எங்கள் ஊரில் போர் நடந்துட்டு இருக்கும்போது இங்கே தமிழ்நாட்டிலேருந்து படமெல்லாம் வரும். அப்போ சின்ன பையனாக வந்து ஒரு ஆசை இருந்தது. அது என்னோட ஆசை மட்டும் இல்லை, இன்றைக்கு இருக்கக்கூடிய ஈழத்தில் பிறந்த பல பேருடைய ஆசை. என்றைக்காவது வந்து இந்த பெரிய திரையில் அங்கே என்னுடைய மொழியை கேட்க முடியாதா, என்னுடைய ஊரோட என்னுடைய வீட்டோட ஏதோ ஒரு காட்சி அங்கே அந்த திரையில் நான் பார்க்க முடியாதான்ற ஏக்கம் வந்து இருந்துகிட்டே இருந்துச்சு. அந்த ஏக்கம் இன்றைக்கு சாத்தியப்பட்டிருக்கிறது. இத்தனை ஆண்டுகால தமிழ் சினிமாவில் ஈழத்திலேருந்து நிறைய பேர், ஆசன் பாலு மகேந்திராவிலிருந்து பல பேர் இங்கே அதுக்கான முயற்சியை எடுத்திருக்காங்க. அந்த முயற்சியினுடைய ஒரு தொடர்ச்சியாக ஒரு விஷயம் சாத்தியப்பட்டிருக்கிறது. அந்த சாத்தியப்படுத்துவதற்கான முதல் புள்ளியை வைத்த இயக்குனர் நண்பர் கார்த்திக் சுப்ராஜ் அவர்களுக்கு முதலில் நன்றி சொல்லி நான் என்னுடைய தொடங்க விரும்புகிறேன். எல்லாருக்குமே, உலகம் முழுவதும் இருக்க தமிழர்களுக்கு எங்கள் வீட்டில் அவிக்கிற அந்த புட்டை வந்து ஒரு பெரிய திரையில் எனக்கு அதுதான் இருந்தது. அதனால தான் அந்த புட்டு குத்துறதுல அந்த முதல் நாங்கள் எல்லாருமே அந்த ஈழத்தமிழர்கள் பேசிகிட்டு இருக்கும்போது சொல்லுவோம், எங்கள் வீட்டில் இருக்கிற அந்த புட்டு வந்து ஒரு நாள் என்கிற ஒரு பெரிய திரையில் என்றைக்காவது வருமா என்ற அந்த ஏக்கம் வந்து இன்றைக்கு சாத்தியப்பட்டிருக்கிறது. இந்த கதையை நான் சொல்லும்போது ஈழத்தினுடைய போர் பற்றின விஷயங்களை ஒரு செவி வழியாக ஓரளவுக்கு தெரிந்து வைத்திருந்த எங்களுடைய தயாரிப்பாளர் கார்த்திகேயன் அவர்கள் இந்த கதையை வந்து எடுக்கிறதுக்கான அந்த முடிவை அவர் எடுத்த அந்த கணம் வந்து முக்கியமான ஒரு விஷயமா இருந்தது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு கதையை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டே இருக்கிற போது இந்த கதைக்குள்ள ஒரு வாழ்க்கை இருக்கு. அந்த வாழ்க்கை தமிழ் சினிமாவுக்கு புதுசான ஒரு வாழ்க்கை. தமிழ் சினிமா இந்த புதுசான வாழ்க்கைகளை எடுத்த பல படங்களை கொண்டாடி இருக்கிறது. இந்த படத்தை கொண்டாடும் என்ற நம்பிக்கையோடு அந்த படத்தை தயாரித்த கார்த்திகேயன் அவர்களுக்கு நன்றி. நான் அந்த ஸ்கிரிப்ட் எழுதின ஆரம்ப நாட்களில் அதனுடைய ஒரு பெரிய அந்த தொடர்ந்து ஸ்கிரிப்டை படித்த பல வெர்ஷன்ஸ்களை படித்து என்னோட நிறைய அந்த ஸ்கிரிப்டில் இருக்கிற இது ஏன் நீங்கள் வந்து சீரியஸான படமெல்லாம் பண்ணுறீங்க, இது பயங்கரமான கமர்ஷியல் எலிமெண்ட் இருக்குது, இதை நீங்கள் இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இதை ஊக்கப்படுத்தினது கல்யாண். ஸோ அந்த கல்யாணோட ஊக்கம்தான் வந்து இன்றைக்கு இவ்வளவு பெரிய நிறுவனங்கள் இணைந்து இந்த படத்தை தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு கொண்டு வருவதற்கான சாத்தியத்தை உருவாக்கி இருக்கிறது. இது நம்ம ஏதோ ஈழத்தோட கதை வந்து ஏதோ ஆர்ட் ஃபிலிமாவோ ஒரு அப்படியே சீரியஸாக உட்காந்து பார்த்துருக்கிற ஒரு விஷயமாவோ என்று இல்லாமல் நாங்கள் வந்து காலங்காலமாக பார்த்த போர் படங்களிலிருந்து அந்த வாழ்க்கையை சொல்கிற ஒரு படத்தை உருவாக்க காரணமாக இருக்குது. இந்த படத்தை இப்பொழுது இணைஞ்சு வெளியில் இருக்கிற ஸ்பிரிட் மீடியா நடிகர் ராணா சார் அவர்களுக்கும், இந்த படத்தை தமிழ்நாட்டில் வெளியிருக்கிற
ஏஜிஎஸ் நிறுவனத்திற்கும் இதை இன்று உலகம் முழுவதும் முதல் ஒரு ஈழத்து கதையை சொல்லுகிற ஒரு படம் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்களுக்கு உலகம் முழுவதும் ஒரு ப்ராப்பரான ஒரு சரியான ஒரு திரை அனுபவத்தை சரியான திரையரங்குகளில் ஒரே நேரத்தில் போய் சேருகிற ஒன்றை சாத்தியப்படுத்தி இருக்கக்கூடிய விதுர்ஸ் அவர்களுக்கு, அஹிம்சா இன்டர்நேஷனல் விதுர்ஸ் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முதல் ஈழத்திலிருந்து வந்த ஒரு கதை, அவரும் ஒரு ஈழத்தமிழர், அவருடைய தாய் தந்தையரும் இதே மாதிரியான இந்த கதைக்களம் நிகழ்கிற 80களின் இறுதிப்பகுதியில் ஈழத்திலிருந்து போனவர்கள். அது எனக்கு கூடுதல் மகிழ்ச்சியாக இருக்கு. அந்த மாதிரியான ஒன்று விஷயத்தை சாத்தியப்படுத்தி இருக்கக்கூடிய விதுர்ஸ் அவர்களுக்கும் நன்றி. நண்பர்களே, இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் நன்றி. முதலில் என் கனவை நினைவாக்கி எனக்கு சினிமா வாய்ப்பு தந்த எனது குருநாதர், எனது இயக்குனர் பிரபு சாலமன் சார் அவர்களுக்கு நன்றி சொல்லிக்கொண்டு, அவர் என்றும் நினைவில் எத்திப்பேன். அதை இங்கே சொல்லிக்கொண்டு ரொம்ப நேரம் பேச ஆசை தான். ஏன்னா இந்த படத்துக்கு எனக்கு ரொம்ப தொடர்பு இருக்குது. அப்படின்னா எனக்கு ஒரு 13-14 வயசு இருக்கும்போது நான் கண்ணால் கண்ட காட்சிகள் எல்லாமே இந்த படத்தில் இருக்கிறது. சோமேந்திரன்னா வந்துட்டு ஏதோ சிரித்து பேசிட்டார். இதுக்கு பின்னால் பெரிய வழிகள் இல்லை, பதுங்கூலிக்கு என்னோட காதலி இருந்தால் அங்கே போயிருக்கும்போது ஜாலியாக இருக்குமெண்டு. ஆனால் எங்களோட அம்மாவுக்கு இப்போ 87 வயசு. எங்களோட அம்மா அந்த நாட்டை விட்டு போய் இப்போ 32 வருஷமாகுது. எங்களோட அம்மாவால் இதுவரைக்கும் நார்வேயிலிருந்து திருப்பி இலங்கைக்கு போகிறதுக்கு விருப்பம் கிடையாது. ஏன்னா அவங்க தான் வலிய சுமந்தாங்க. அவங்க தான் அந்த எங்களோட ஒரு பிரதர் இறந்தார். அப்புறம் அவங்களோட அண்ணாமார் தம்பிமார் இப்படி அவங்க சொந்தக்காரெலாம் அவங்க ரத்தத்தை பார்த்துப்பாங்க. நர்ஸாக வேலை செஞ்சாங்க. முக்கியமான விஷயம் என்னென்னா, எனக்கு 12 வயசு இருக்கும்போது குமுதினி படகுன்னு சொல்லிட்டு குறியாட்டுவான்லேருந்து நெடுந்தீவு பொறுத்த ஒரு படகு இருக்குது. அந்த படகுல ஒரு நிறைய பேரை வெட்டி கொலை செஞ்சாங்க. யார் செஞ்சாங்கன்றது எனக்கு தேவையில்லை. நான் அந்த பாடி எல்லாம் எங்களோட அம்மா வேலை செய்கிற ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது நான் ஒரு 12 வயசு பையனா ஒரு பனைமரத்தை கட்டி பிடிச்சிட்டு எல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு 6 வருஷமா அது ஒரு கடலுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல். வர்ற பாடியெல்லாம் கடல்ல இருந்து வெட்டுப்பட்டு ரத்தங்களோட பெண்களுக்கு பார்வை அறுத்திருக்காங்க, குழந்தைங்களுக்கு நெஞ்சில் கத்தியால் குத்திருக்காங்க. இதெல்லாம் ஒரு 12 வருஷம் பார்த்துட்டு எனக்கு ஒரு 6 வருஷமா என்னால் மீன் சாப்பிட முடியல. எனக்கு மீன் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எங்களோட பக்கத்து வீட்டில் அந்த பிரச்சனை முடிஞ்சு ஒரு 3 மாதமோ 2 மாதமோ கழித்து ஒரு மீனை வெட்டும்போது அந்த மீனுக்குள்ளே ஒரு விரலோட ஒரு மோதிரம் இருந்துச்சு. அதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு என்னால் மீன் சாப்பிட முடியல. அப்புறம் நான் ரொம்ப நாளாச்சு நைட்டில் ரொம்ப பதட்டப்பட்டு எழுதிப்பேன் அப்படின்றுவேன். ஏன்னா இது என்ன, அந்த குமுதிரி படகு யாருக்காவது தெரிஞ்சோன்னா இது அமெரிக்கன் எக்ஸ்பிரஸில் கலர் படத்தில் அது ஃபோட்டோ இருக்குது. ஸோ சிரிச்சிட்டு சொல்கிற நல்லா தான் இருக்குது சோமினா. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் அந்த ஒரே வயசுன்னு நினைக்கிறேன். இந்த படம் எடுக்கும்போது நீங்கள் அந்த முறுக்கு, அந்த சுலகு, அந்த குசினி ஒவ்வொன்று என்கிட்ட கேட்பீங்க. நான் சிரிச்சிட்டு இருப்பேன். இந்த படத்தில் மட்டும்தான் நான் ஒரு 10 படம் பண்ணியிருக்கேன்னு சொன்னால் இந்த படத்தில் நடிக்கும்போது தான் நடிக்கிறது எனக்கு தோணவே இல்லை. ஏன்னா அந்த வீடே அப்படி இருக்கும். ஒரு வேர்வை மனம் இருக்கும் அந்த வீட்டுக்குள்ளே. ஏன்னா அங்கே யாருக்கும் எந்த வசதியும் செய்து கொடுக்கல. ஏன்னா அந்த வீட்டில் இருக்கிற அவ்வளோ பேரும் அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த படம் இந்த போஸ்டர் மாதிரியே இருக்கும். ஏன்னா ஒரு ஃபேனை கூடி போட மாட்டாங்க. ஏன்னா அந்த ஃபேன் சத்தம் கூடி அந்த போர் சூழலை டிஸ்டர்ப் பண்ணணும்னு நினைச்சாங்களோ தெரியல. அங்கே கனடாவில் ஒரு பிள்ளை நடிக்க வந்துச்சு. அந்த பிள்ளைக்கு இந்த ஊர் வெயில் தாங்க முடியாது. ஆனால் அந்த பிள்ளை கூடி அதை அடக்கிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி நம்ம சுவாதி, நம்ம நவயுகா, சிந்தர், உங்கள் பேர் மட்டும்தான் தெரியல, மறந்துட்டு, சித்து, அப்புறம் நவீன் சார் வந்தோன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக போச்சு. என்ன சொன்னால் அவர் வந்தோன்னா கலர்ஃபுல்லாக இருந்துச்சு, படம் ஜாலியாக இருந்துச்சு. அப்புறம் கார்த்திக் சுப்ராஜ் சார் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்திருந்தார். ரொம்ப சந்தோஷப்பட்டோம். அவரை தூரத்துலேருந்து பார்த்துறாங்க, பக்கத்தில் பார்க்குறதுக்கு. அதெல்லாம் ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷமான ஒரு படமாக எடுத்திருந்தாலும், உழைப்புகள் போட்டிருந்தாலும், இந்த படத்தை துணிச்சலாக ப்ரொடியூஸ் பண்ண ப்ரொடியூசர்ஸ். ஏன்னா நம்ம கதையை சொல்கிறதுக்கு நம்ம சுற்றியே நிறைய ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க. நிறைய மசாலா படங்கள் எடுக்கிற ப்ரொடியூசர்ஸ் நம்ம ஆளுங்க இருக்காங்க. இது யாரையும் குத்தி காட்டுறதுக்காக சொல்லலை. நம்மகிட்ட பணம் இருக்குது, அதை எடுக்கிறதுக்கு ஆக்கள் இருக்காங்க. அவங்கெல்லாம் எடுக்காத ஒரு படத்தை கார்த்திக் சுப்ராஜ் சார் அவரோட டீமோட சேர்ந்து எடுத்தது
இந்த படத்தோட முதல் வெற்றி. ரொம்ப பேசிட்டுன்னா அந்த மேடை ஒரு மாதிரி மாறி போய் மைண்டெல்லாம் மாறி போய் ஏதாவது தப்பாக பேசிடுவேன். இது நம் கதைகள் சொல்லுவதற்கான ஆரம்பமான படம். என்னென்னா அந்த குமுதினி படகு நடந்த விஷயத்தை நான் அந்த உலகத்துக்கு ஒரு நாள் எனக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைத்தால் நான் படமாக எடுத்து காமிப்பேன். ஏன்னா ஒரு சிறுவன் பாதிக்கப்பட்டது நான் பாதிக்கப்பட்ட எனக்கு தெரியும். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. இது ஒரு சினிமா. இதை ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்க்கும்போது ஒரு சினிமாவை பார்ப்பீர்கள். செகண்ட் ஹாஃபாக பார்க்கும்போது நாங்கள் பட்ட வலிகள் வேதனைகள் எல்லாரும் நீங்கள் உணர்வீர்கள் என்ற நம்புகிறேன். அதுக்காக எங்களுக்கு இந்த வாய்ப்பு அளித்த உங்கள் எல்லாருக்கும் நன்றி, நடித்த நடிகர்களுக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். படம் 6வது படம் ப்ரொடியூஸ் பண்ணும்போது ப்ரெஸ்லேருந்து ஒருத்தர் வந்தார். ரொம்ப நண்பர் தான், பேர் சொல்ல விருப்பப்படல. நல்லா தான் இருக்கீங்க, நல்லா பேசுகிறீங்க, அதை கொஞ்சம் நீங்கள் தமிழில் பேசலாமே, ஏன் இங்கிலீஷில் பேசுகிறீங்க அப்படின்னாரு. நியாயம்தான் சார், தெரிஞ்சு பேசலை, அது தானாக வருது அப்படின்னு சொல்லி முடிஞ்ச வரைக்கும் நிறையா மாற்றிக்க ட்ரை பண்ணுறேன். பட் என்ன பண்ணுறது, இங்கிலீஷும் பேசணும்ல, அப்போ தானே வியாபாரம் பண்ண முடியும். எல்லோரும் பாம்பேயில் இருக்காங்க, நான் தமிழ் மட்டும் பேசினா அப்புறம் வியாபாரத்தை யார் பார்ப்பா? நான் தானே பார்க்கணும். பண்ணலைனாலும் கேள்வி வைப்பீங்க, பண்ணாலும் கேள்வி வைப்பீங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் மாற்றிக்கிறேன். ரொம்ப 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 ஸ்பெஷல் படம், ரொம்ப பெருமைக்குரிய படம். சத்தியமாக காலரை தூக்கி விட்டு சொல்லிக்கலாம், இந்த படத்தை நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு தேங்க்யூ சோமி. 2012 இந்த யூகேலேருந்து ரிட்டர்ன் ஆனேன். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஜாலியாக தான் சுற்றிட்டு இருந்தேன். நான் யூகேலையும் ஜாலியாக தான் இருந்தேன், வாழ்க்கையில் எப்போவுமே ஜாலியாக தான் இருந்திருக்கேன், இப்பயும் ஜாலியாக தான் இருக்கேன். கார்த்திக் வந்து அப்போ தான் பீட்சா பண்ணிவிட்டு பிகேம் ஓவர் நைட்டு சவுத் டேரண்டினோவாக மாறிட்டான் ஆக்சுவலாக. ஸோ முடிச்சுட்டு பசங்களாம் என்ன பண்ணுவோமோ அதே மாதிரி தான் சுற்றிட்டு இருக்கும்போது தான் நம்ம சோமிதரன் இயக்குனரை சந்தித்தேன். என்னால் இப்போ வரைக்குமே அவர் இயக்குனராக பார்க்க முடியாது, அவரும் என்னை தயாரிப்பாளராக பார்க்கவே முடியாது ஆக்சுவலாக. ஏன்னா இந்த உறவு அந்த மாதிரி ஒரு நட்பு. அவருக்கு சத்தியமாக நான் படம் பண்ணுவேன்னு நினைக்கல, இல்லைங்களா சோமி? சத்தியமாக நினைக்கல. அவருமே எனக்கு வந்து கதை சொல்லுவார் நானும் நினைக்கல. பட் இட்ஸ் அ லாங் ஜேர்னி, வெரி வெரி ரொம்ப சந்தோஷமான ஜேர்னி. ஐ எம் வெரி வெரி ப்ரவுட் ஆஃப் யூ சோமி. ஐ திங்க் யூ ஹவ் டன் சாரி ரொம்ப ரொம்ப ஃபென்டாபுலஸ் ஃபிலிம் ஒன்று பண்ணியிருக்கீங்க. அண்ட் வி ஆர் ஆல் ஸோ ப்ரவுட். ஐ திங்க் கிரெடிட் கோஸ் டு கார்த்திக் ஃபார் ஆக்சுவலி அந்த கோர் சப்ஜெக்டை எடுத்துகிட்டு வந்து அதை இங்கே நம்ம மக்களுக்கு எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும்னு நினச்ச தாட்டே வந்து ஒரு முக்கியமான தாட். அந்த தாட்டுக்கு நாங்கள் எல்லாருமே வி பீன் சப்போர்ட்டிவ் இன் வாட் எவர் ஃபார்ம் வி கேன் பி. அண்ட் லைக் ஐ செட் வெரி ஸ்பெஷல் ஃபிலிம். ஏன்னா நான் சனத் சொன்ன மாதிரி, சனத் ஈஸியாக சொல்லிட்டான், நான் சென்னையிலேயே பிறந்து வந்தேன்னு. நான் மதுரையிலேயே வளர்ந்து மதுரையிலேயே பிறந்து வந்த ஒரு பையன்தான். எனக்கும் இங்கே பேசப்படுற விஷயம் இருக்கு இல்லைங்களா, எனக்கு உண்மையிலே தெரியாது, சத்தியமாக தெரியாதுங்க ஆக்சுவலி. என்ன நடந்துச்சு. ஏன்னா நான் ஒரு இந்திய பிரஜையாக நான் எப்படி வாழ்வேன்னா, காலைல நான் எந்திரிப்பேன், என் வேலையை பார்ப்பேன், என் பொண்டாட்டி பிள்ளையை பார்ப்பேன், நேராக ஆஃபீஸுக்கு போவேன், எனக்கு பிடிச்சவங்கள பார்ப்பேன், சாயங்காலம் வருவேன், படுத்து தூங்குவேன். ஸோ இது வந்து திஸ் இஸ் வாட் ஐ ஆம், திஸ் இஸ் மை வேர்ல்ட். எனக்கு உலகத்தில் என்ன நடக்குதுன்றது பெருசாக தெரிஞ்சுக்கிறதுக்கு விருப்பப்படாத ஒரு நபர். அதுக்கு ஏன்னா நான் ரொம்ப ஒரு வீக்கான பர்சன் பை ஹார்ட். ஸோ காலையில் நியூஸ் எடுத்தாலே பாசிட்டிவாக இருக்குன்னா இட் மேக்ஸ் லைஃப் பாசிட்டிவ். நிறையா நெகட்டிவ் நியூஸ் தான் வருதுன்ற போது அது என் லைஃப்பில் வந்து பயங்கரமான ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணி அந்த டேயே என்னால் வந்து ப்ராசஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் என்ன யோசித்தேன், என் மைண்டை நான் என்ன கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அதை மட்டும்தான் நான் பார்க்கணும், பேசணும்னு நினச்சேன். விச் இஸ் நாட் இன் மை கண்ட்ரோல், ஐ டோன்ட் வாண்ட் டு பி எ பார்ட் ஆஃப் இட் அப்படின்னு வாழ்ந்த ஒருத்தன் தான். பட் ஃபஸ்ட்டு நானும் கார்த்திக்கும் when we were ஐடி ஜாபில் இருக்கும்போது, நான் யூகேலாம் போகிறதுக்கு முன்னாடி பெங்களூரில் இருக்கும்போது, கார்த்திக்கோட முதல் ஒரு நிமிஷம் ஃபிலிம், இட்ஸ் கால் பேரலாக்ஸ். இட்ஸ் சச் அன் இம்பேக்ட்ஃபுல் ஃபிலிம். கார்த்திக் எனக்கு தான் ஃபஸ்ட்டு அதை போட்டு காமிச்சும்போது எனக்கு அது ரொம்ப அழகாக பிடிச்சிருந்துச்சு. ஆனால் இது என்ன கார்த்தி அப்படின்றத கேட்டேன். ஏன்னா எனக்கு புரியல அந்த படம். உண்மையிலே ரொம்ப அழகாக பண்ணியிருப்பார். ஒரு இட்ஸ் லைக் ஒரு ஃப்ளைட்டு கிராஸ் ஆகிற மாதிரி இருக்கும், 2 பசங்க விளாண்டுட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த பசங்க டக்குன்னு போய் தே வில் ஹைட் தேம் செல்ஃப் டு ப்ரொடெக்ட். எனக்கு தெரியல, எனக்கு என்னன்னே புரியல ஃபஸ்ட்டு எனக்கு என்ன நடந்திருக்குன்னு. தென் ஹி எக்ஸ்பிளைன் மீ வாட் இட் இஸ். அண்ட் அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஓகே ஐ வாஸ் ட்ரைங் டு அண்டர்ஸ்டாண்ட் ஓகே என்ன ஏதுன்ற போது ஐ ரியலி ஃபெல்ட்
like bad about a lot of things which happened, which of course I don't have any control over it. பட் சினிமாவுக்கு வரும்போது நம்ம என்ன பண்ண வந்திருக்கோம், எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்றபோது சில விஷயங்கள் நம்ம வந்து சொல்ல முடியும்னா கண்டிப்பாக சொல்லணுன்றதுல வந்து ஸ்டோன் பெஞ்சாக ஒரு கம்பெனியாக நாங்கள் வந்து we were very very clear about it. அப்படி வந்த ஒரு விஷயத்தில் தான் இந்த கதை சோமிகிட்டேருந்து வந்தபோது we were very very proud to have this. And ஃபிலிமாக now talk about the film. ஓகே, the world அவங்க எல்லாருமே பேசியிருக்காங்க, எல்லாமே இருக்குது. as an outsider நான் பார்க்கும்போது சத்தியமாக சொல்கிறேன், இவங்க எல்லாரும் நடிச்சிருக்காங்க இல்லைங்களா, எனக்கு பேராகவே கூட பெருசாக தெரியாது. பட் நான் இதில் ஆக்சுவலாக எல்லாருமே ஸ்ரீலங்காலேருந்து தான் வந்து நடிச்சாங்கன்னு நினச்சிருக்கேன். எனக்கு சத்தியமாக தெரியாது. இன்றைக்கி வந்து எல்லாம் இவங்க தமிழ் பேசுகிறாங்க, இவங்க தான்றது எனக்கு புரியறதுக்கு 3 நிமிஷம் ஆச்சு. அவர் வின்சென்ட் தான் அவருன்னு தெரியறதுக்கு 4 நிமிஷம் ஆச்சு. என்னன்னா ஸ்ட்ரக்சரலாகவும் சரி, லுக்காகவும் சரி வேற மாதிரி இருக்காங்க. படத்தில் பார்த்தீங்கன்னா சத்தியமாக தெரியவே தெரியாது. பட் ஐ எம் ரியலி ரியலி very proud of you all, one for whoever has taken that character, lived their life and have put their heart to it. அந்த கேரக்டர் அந்த உலகம் தெரியாமலே அந்த உலகத்தில் என்னன்னு புரிஞ்சு நடிச்சு அதை டப்பிங்கில் கூட ஒன்றுமே தெரியாமல் பண்ணதுக்கு hats off to all the actors who have pulled this off. Really really thank you so much. And when it comes to cinematography, this gentleman, no, actually இவர் வாயை திறந்து நான் பார்த்ததே இல்லைங்க. இதில் என்னன்னா சோமி நிறையா பேசுவார், இவர் பேசவே மாட்டார். இது எப்படி சிங்க் ஆகும் யோசிச்சு பாருங்க. சினிமாட்டோகிராஃபரும் டைரக்டரும் தான் புருஷன் பொண்டாட்டி மாதிரி. ஏன்னா புருஷன் நினைக்கிறத பொண்டாட்டி செய்யணும், பொண்டாட்டி நினைக்கிறத புருஷன் செய்யணும். இது ஒருத்தர் பேசினா போதும், ஆனால் விஷுவலாக பயமாக இருக்கே, எனக்கு என்ன தெரியலையே. இதில் என்ன பியூட்டினா, ஃபஸ்ட்டு டே போகிறோம் ஆக்சுவலாக எல்லாரும் கிளம்பி நாகர்கோவிலுக்கு போயிட்டோம். சோமிதரன் வந்து அவரோட முதல் ஷாட்டை எடுக்க போகிறாரு. சரி ஓகே, அவனு கார்த்திக் சுப்ராஜ், நான், கல்யாண், பவன், ராஜ் எல்லாரும் உட்காந்துருக்கோம். உட்காந்தோடனே ஃபஸ்ட்டு ஷாட் வந்து உலகத்துலேயே சினிமாவே எனக்கு தெரியாதுங்க, ஆனால் சொல்கிறேன் மோஸ்ட் சிம்பிளஸ்ட் ஷாட் இன் த வேர்ல்டு. அது வந்து ஒரு டேக்குக்கு மேலே எடுக்க வாய்ப்பே கிடையாது. ஓகேங்களா, உடனே கார்த்திக் உட்காந்துருக்கான், நானும் உட்காந்துருக்கேன். ரோலிங் ஆக்ஷன் கேமரா அப்படின்னோடனே சரி ஓகே. நான் முடிச்சோடனே நாங்கள் ஃப்ளைட் ஏறி ஊருக்கு போயிடல, பிளான் தான். காலைல ஆஸ் யூஷுவல் தொடக்கத்துக்கு வந்தது. சோமி அப்படியே பார்த்துட்டு கட் அப்படின்னாரு. சரி ஓகே, 1 more அப்படின்னாரு. கட் 1 more அப்படின்னாரு. 5 போயிருச்சு. 5 போனோடனே கார்த்திக் ஒன்னே ஐ திங்க் ஃபஸ்ட்டு டைம் நம்மலாம் கூட இருக்கோன்றதுனால ஃபீல் பண்ணுற ஒரு மாதிரி பதட்டத்தில் இருக்காரு போல். நம்ம வேணா போயிட்டு இந்த சைட் போயிட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு வருவோம் சொல்லிட்டு கிளம்பிடுவோம் அப்படின்ட்டு. சரி வா கார்த்திக் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எப்படியே போயிட்டு டீ காஃபிலாம் குடிச்சிட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு வரோம். அதே இடத்துல அதே 1 more போயிட்டுருக்கு. அவங்க பாவம் கபிலா வேணும் இல்லை, அவங்க இருந்தாங்கன்னா அதை ஃபீல் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ஷார்ட்டே பேக் ஷாட்டுங்க. அதில் என்னத்த எக்ஸ்பிரஷன் அவர் பார்த்தாருன்னு எனக்கு இப்போ வரைக்கும் புரியல. அதுக்கப்புறம் நான் சொல்லிட்டேன், கார்த்தி இது நீலிரா தான், இது நீண்டு போகும்னு நினைக்கிறேன் இந்த படம். இப்போ வந்து நீ பார்த்துக்கோ, ஏன்னா சிகிரதண்டா XXX அப்போதான் ஆரம்பிக்க போகிறோம். நம்ம இந்த சைடு வேற ஒரு 100 crores போக வேண்டியது இருக்கு. சட்டு போட்டு முடிச்சுட்டு வருவோம்னு நினச்சிட்டு வந்தாச்சு. பட் touchwood, I think it is one of the quickest film and it was delivered brilliantly. I think hats off to all the technicians who have been there. ஏன்னா அவங்க இல்லாமல் அதை புல் ஆஃபும் பண்ண முடியாது, அண்ட் ஆக்டர்ஸ் இல்லாமல் புல் ஆஃபும் பண்ண முடியாது. அண்ட் எஸ்பெஷலி வித் ரெஸ்பெக்ட் டு மியூசிக், கேன்னு தெரியும், நானே ஒரு கே தான். ஏன்னா யூகேல இருக்கும்போது கார்த்திகேயன், சந்தானம்னு எவனும் வாயத்தன்னு சொல்ல மாட்டான். உடனே அப்போ வந்து பேரை சுருக்கி வச்சுக்கலாம் அப்படின்னா கே, ஏய் ஹே ஹாய் கே அப்படின்றாங்க, ஹாய் ஐம் ஹியர் அப்படின்ட்டு வந்துடுவேன் நான் பாட்டுக்கு. உங்களுக்கு நிறையா தெரியும், ஏன்னா நிறையா படங்கள்ல அந்த கே மட்டும் வந்திருக்கு மியூசிக். அண்ட் யூ ஹவ் டன் an extraordinary job. ஆனால் இவ்வளோ சின்ன பேர் இருப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கலங்க. இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் அவரை. Amazing work, man. Trust me, I think they gave the soul, now you gave the life to the film, actually, which is very, very, very important, actually. ஏன்னா மியூசிக்ன்ற ஒரு விஷயம் தாங்க ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா தனியாக ஒரு சீனை யோசிச்சு பாருங்களேன், நல்லா நடிச்சிட்டு இருப்பாங்க, அதை கொஞ்சம் மியூட் பண்ணி பார்த்தீங்கன்னா சிரிப்பு தான் வரும், அழுக வராது. நாங்கள் அழுதுட்டு இருப்பாங்க அவங்க. மியூசிக் இஸ் த ஒன்லி திங் விச் ஆக்சுவலி கிவ்ஸ் லைஃப் பை எமோட்டிங். ஸோ ஆக்டர்ஸ் என்ன பண்ணுறாங்களோ அது காம்ப்ளிமெண்ட் பண்ணுறது மியூசிக்கால் மட்டும்தான் முடியும். அண்ட் இன் திஸ் ஃபிலிம் எஸ்பெஷலி பிச்சிட்டிங்க பேக்ரவுண்ட் ஸ்கோர். ஐ திங்க் தேங்க்யூ ஸோ மச்.